இன்னைக்கு நாம எத பத்தி பேசப் போறோம் அப்படின்னா, நீங்க டெம்ப்ளேட்லயே பார்த்திருந்திருப்பீங்க. ஹவ் டூ ஸ்டாப் ஓவர் திங்கிங். இது எல்லாருமே YouTubeல தேடி பார்த்திருந்திருப்பீங்க தான். அதுல எந்த மாற்றமும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இப்ப இருக்கு அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அத எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு தாட்ட மட்டும் நம்ம நெனச்சுக்கிட்டு, இல்ல ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம கன்டினியூஸா ரொம்ப நேரத்துக்கு அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது பேரு தான் ஓவர் திங்கிங். ஸோ, இப்போ அந்த ஓவர் திங்கிங்க எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பேசப் போறோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கு அப்படின்றத நீங்க அக்னாலெட்ஜ் பண்ண கத்துக்கணும். அதாவது உண்மையிலேயே நான் ஓவர் திங்கிங் பண்றேன். நான் இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புறேன் அப்படின்றது, உங்களுக்கு நீங்களே ஒரு சொல்லிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க உணர்றதா இருந்தாலும் சரி, அந்த இது ஃபர்ஸ்ட்டு நடக்கணும். அப்பனா தான் நீங்க இத ஓவர் கம் பண்றதுக்கான முதல் ஸ்டெப்ப எடுத்து வைக்க முடியும். அடுத்ததா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓவர் திங்கிங்ன்னு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர். அதாவது பாஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு நடந்து முடிஞ்சது. அத பத்தி ஏதாவது வருத்தப்படுறதுக்கா இருந்தாலும் சரி, அத பத்தி நம்ம அதிகமா யோசிப்போம். ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்குமோ, இதெல்லாம் நடக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்றது வந்து 2 விஷயம் தான். ஒண்ணு அது பாஸ்ட்ல நடந்திருக்கும், இல்ல ஃபியூச்சர்ல நடந்திருக்கும். பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? அத பத்தி நம்ம மேக்ஸிமம் யோசிக்கிறதே இல்ல அப்டின்ட்டு தான் சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ இது 2மே மேக்ஸிமம் நம்மளோட பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்டின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் ஏன் இத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அப்டின்னா, நீங்க பாஸ்ட்ல நடந்தத உங்களால மாத்த முடியாது. அதனால அத பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதர்வைஸ் நீங்க அதுலருந்து ஒரு லெசன் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அத நீங்க மறக்காமலும் இருந்திருக்கணும். அதையும் யோசிச்சுக்கோங்க. சேம் டைம் ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கா அப்டின்னு கேட்டா, அதுவும் சொல்ல முடியாது. நம்மளோட ஃபியூச்சர வந்து இதுதான் அக்யூரேட்டா நடக்கும் அப்டின்ட்டு நம்மளால ப்ரெடிக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ, இத நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அது 2மே நமக்கு தேவையில்ல அப்டின்றத உணர ஆரம்பிச்சுருவீங்க. அடுத்ததா போற விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. நீங்க எப்பயாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஓவர் திங்கிங் அப்டின்ற ஒரு சினாரியோ உங்களுக்கு வருது அப்டின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அது வந்து நெகட்டிவாவா தான் இருக்கும். ஆனா, நீங்க பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணணும் அப்டின்ற பட்சத்துல இருந்தா, அது மேக்ஸிமம் ரொம்ப பேர் பண்றதில்ல. அப்படி பண்ணாலுமே, இப்ப எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் வந்துருச்சு அப்டின்னா, நம்ம இப்போ ஒத்த விஷயத்த நெனச்சு சந்தோஷப்பட்டுட்டோம்னு வைங்களேன், அடுத்து நமக்கு நெகட்டிவா ஏதாவது பெருசா நடந்துருமோ? அப்படின்ற பயம் வந்து ரொம்ப பேருக்கு இந்த ஜெனரேஷன்ல இருக்கு. இன்க்ளூடிங் மை செல்ஃப்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம நெனைக்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருந்துர்றதில்ல. ஓவர் திங்கிங் அப்படின்ற சிச்சுவேஷன் வர்றப்போ. நெகட்டிவா தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்ப நீங்க வந்து பிரியாணி வாங்கணும் அப்படின்ட்டு வெளியில போறீங்க. ஒரு 10, 15 கடை தேடி பார்த்துட்டீங்க, எங்கேயுமே இல்ல. ஆனா கடைசியா ஒரு கடையில போய் பார்க்குறீங்க, அங்க பிரியாணி இருக்கு. சேம் டைம் அங்க இருக்கிற பிரியாணிக்கு அவங்க ஆஃபர் வேற போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ 1 கிலோ பிரியாணி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு 2 கிலோவா தாரேன் அப்டின்ட்டு. ஸோ 15 கடை நீங்க ஏறி இறங்கியிருக்கீங்க. அது வேற பட்சம். இங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது 2வது பட்சம். இப்ப நீங்க வீட்டுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட்டு எத சொல்லுவீங்க? 15 கடையில தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றது தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார்சல் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா அலைஞ்சது நாம அப்படின்றது தான். ஸோ ஓவர் திங்கிங்கும் இது மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நீங்க ஓவர் திங்கிங் அப்படின்றது உள்ள வருது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தி தானே நினைப்பீங்க. அத நீங்க பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிங்க. அப்படின்ற பட்சத்துல ஓவர் திங்கிங் அப்படின்றது வந்து நீங்க ஈஸியா அதிலிருந்து வெளியில வரதுக்கான சான்சஸ் அதிகம். இன்னொரு விஷயம் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்றதுல நோட் பண்ணணும் அப்படின்னா, ஓவர் திங்கிங் அப்படின்றதே ஒரு வகையான பயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, மனித பிறவியா பிறந்த எல்லாருமே ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அடுத்து நமக்கு என்ன தெரியும், அதாவது என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இது எதுவுமே ஃபியூச்சர்லயோ இல்ல பாஸ்ட்லயோ நடக்கிறது கிடையாது. ஏன்னா பாஸ்ட்ல இருக்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். ஃபியூச்சர்ல இருக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ நம்ம என்ன ஆகும் அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்றப்போ, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடந்துருமோ, அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்றது எல்லாமே நம்மளோட பயம் தான். அந்த பயத்தோட இன்னொரு பேரு தான் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ யாரா இருந்தாலும் பயப்படுறதுக்கு விரும்ப மாட்டாங்க தானே! ஸோ இது ஒரு பயம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த ஒரு வார்த்தையே உங்கள ஈஸியா அதிலருந்து வெளில கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத எப்படி நிறுத்தலாம் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு சிம்பிளா இருக்கிறதுலருந்து ஆரம்பிச்சுர்றேன். எப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அக்னாலெட்ஜ் பண்றது. நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்க அப்படின்ட்டு. அது பண்ணி நீங்க பழகிட்டீங்க அப்புட்ன்னா, எந்த ஒரு விஷயத்த நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ ஒரு ஓவர் திங்கிங் ஒரு விஷயத்த நினைக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில, அத நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, நீங்க அப்பயே ஒரு கண்டிப்பான ஒரு மைண்ட் வாய்ஸ்ல உங்களுக்கு நீங்களே ஸ்டாப் அப்படின்ற மாரி அழுத்த திருத்தமா சொல்லி பழகுங்க. அப்படி பண்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்படி சொல்லிட்டோம் அப்புட்ன்னா, நம்ம மைண்ட் வந்து சடனா அந்த வேர்டுக்கு தான்
நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த ஓவர் திங்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலோ, இல்லை உங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சாலோ, ஸ்டாப் அப்படின்ற வார்த்தை இல்லாட்டி எந்த விஷயம் உங்களை அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த மைண்ட் வைஸாவோ இல்லை பக்கத்தில் யாரும் இல்லைன்னா கொஞ்சம் சத்தமாக கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்லீப் அண்ட் நேச்சர். அதாவது ஓவர் திங்கிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் போய் எதை பற்றியும் யோசிக்க வேணாம். நல்லா நடங்க. நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டயர்ட் ஆகுற வரைக்கும் நடந்துட்டு, அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிருங்க. இல்ல ஓவர் திங்கிங்ன்ற வருது, நான் படுத்தேன் அப்புட்ன்னா மறுபடியும் எனக்கு அந்த மாரி தான் இருக்குன்னா பரவால்ல. அத நெனச்சுக்கிட்டே கூட நீங்க தூங்குங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேரு நைட்டு தூங்குறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க, தூங்கிருவாங்க. என்ன யோசிச்சோன்னு காலையில அவங்களுக்கும் தெரியாது. அந்த மாரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்றது உங்கள அப்ரோச் பண்ணது, இல்ல நீங்க அத பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, தூங்க ஆரம்பிச்சுருங்க. அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து, வெளியில வந்து என்ன மாதிரியான நேச்சர்ஸ் இருக்கு, அத வந்து நீங்க பார்க்க கத்துக்கோங்க. உங்களுக்கு ரசிக்க வருது, வரல. அது எல்லாமே 2வது விஷயம். ஆனா உங்கள உங்கள சுத்தி இருக்கும் இல்லையா ஒரு அட்மாஸ்பியர், அத வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. பிரசன்ட்ல இருந்து பழகுங்க. இந்த மாதிரிலாம் பண்றது மூலமா, ஓவர் திங்கிங் அப்படின்றது மேக்ஸிமம் வராது. அப்படி வந்தாலுமே, நீங்க அத யோசிக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? உங்களோட கண்ணோட்டம். அது நெகட்டிவா இருந்தாலுமே, உங்கள சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் ஏதாவது ஒரு விஷயம் அழகா இருக்கு. ஒரு குழந்தைய கூட நீங்க பார்க்குறீங்க, இல்ல ஒரு பறவைகளோட கூட்டம் பறந்து போகுது அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவே அந்த ஓவர் திங்கிங் மேல இருக்கிறது கூட மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஓவர் திங்கிங்ல இருந்து வெளில வந்துரலாம்.